கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்நாளை காணக்கூடாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் மறைந்திருக்கிறார்கள். வேதனையோடும் துக்கத்தோடும் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாத ஒரு செயல்பாடுகளிலும் கூட நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மையோ கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடவும், அவருடைய பாதப்படியிலே அமரவும், அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கவும் நமக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்கு தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எஸ்ப்பா, இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க என்று நாம் கேட்கும் பொழுது, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பொழுது, ஒரு பொழுதும் எந்த விதத்திலேயும் எந்த சமயத்திலேயும் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரகாரமையினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம். எப்பொழுதும் அவருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக அவருடைய துதியை சொல்லி நாம் வாழும் பொழுது எப்பொழுதும் கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் நமது வலது பாரசத்தில் நிலைத்திருக்கிறார். அப்படி அவர் நம் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. எந்த விதமான சாத்தான் தீங்கும் நம்மளை தொடாதபடி வேதனை, சோதனை, துன்பம், துயரம், வியாகுலம், சஞ்சலம், போராட்டம், அவமானம், நிந்தனை, விபத்துகள் இவைகளெல்லாம் நம்மளை தொடாதபடி அவைகள் எல்லாவற்றிலுமே இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்முடைய பாதப்படியிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நான் உம்முடைய பாதப்படியிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பொழுது, எனக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை நான் சொல்லி வாழ்ந்து வரும் பொழுது, என் வலது பக்கத்திலே நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அணுகாதபடி எங்களை சுற்றிலும் தெய்வ தூதர்கள் காவலாளியாயிருந்து பாதுகாத்து ரட்சிப்பதற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்குகிறபடியினாலே, உம்முடைய மகிமுள்ள கரம் எங்களை வழிநடத்துகிறபடியினாலே உமக்கே கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரத்தின் துதியினாலே அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இருதயம் சந்தோஷப்படும். அவருடைய இருதயம் மகிழ்ந்து கலை கூறும். நம்முடைய தகப்பன், உலக சம்மதமான தகப்பன், நாம் செய்யும் நற்பணிகளை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது போல, பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய நல் ஒழுக்கத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் காணும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் கண்டெடுக்கும் பொழுது நம்மை கண்டு சந்தோஷப்படுத்துகிற தேவன் பிறர் ஆச்சரியப்படும்படியாக, அதிசயப்படும்படியாக அவர் நம் பக்கத்திலே இருக்கிறபடியினாலே ஒருபொழுதும் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் அல்லவா? ஆண்டவரே, இந்த மகிமையான வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறேனப்பா. அப்படி துதிக்கையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து ஒரு காலம் நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்களுடைய வலது பாரசத்திலே இருந்து எங்களை பாதுகாத்து ரட்சித்தருளும் என்று நாம் துதித்து கடந்து வருவோம். இந்த நாளை, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். வல்லமுள்ள கரம்
உங்களோடு கூட இருக்கும். நீங்களும் கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை வணங்கும் பொழுது, அவரை உமக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது, அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிடாமல் அவருடைய வலது பாரசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க அவர் உதவி செய்வார். ஆமாண்டவரே, நான் போதும் அசைக்கப்படாதபடி இம்மட்டும் 1000 நாட்களை கொடுத்து சந்தோஷமான நாளாய் எங்களுக்கு இந்த நாளை மாற்றி கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவே, நாங்கள் சொல்லி வரும் இந்த ஜப வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சியா இந்த பூமியிலே நாங்கள் வாழ்த்து வர நீங்க உதவி செய்ய மாட்டவரே என்று ஜபத்தை முடிப்போம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.